ஒரு நான் ஒரு பெண்மணிய சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, "நான் அக்ரிகல்ச்சர் பண்றேன்னாங்க." அவங்களுக்கெல்லாம் 5%ல 4%ல குடுக்குறாங்க வட்டி. டிராக்டர் ம். வாங்கி போடுங்க. போல்ட்ரி பண்ணுங்க. போல்ட்ரி பிசினஸ் பண்ணுங்க. கோடவுன் கட்டி விடுங்க. ஓகே. இதுக்கெல்லாம் பணம் அவைலபிளா இருக்கு. உங்கள்ட்ட கொலாட்ரல் கேட்க முடியாது. ம். நான் சொல்லிட்டேன். இதுக்கு ரூ. 40,00,000 ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆகுதுன்னா 25% சப்சிடி. ஓகே. நீங்க ப்ராஜெக்ட்ட கன்சீவ் பண்ணிட்டீங்க ரூ. 50,00,000க்கு. ரூ. 12,00,000 கவர்மெண்ட் மானியமா குடுக்குது. பேலன்ஸும் கடனா கிடைக்குது. அப்போ உங்க சொந்த காசு ஏதாவது ஒண்ணு போடணும்ல. ஆமா. ஐடியா ஒண்டி வச்சிருந்தா ம். நடக்காது. சொந்த காசு ஒரு 2,00,000 3,00,000 போடுங்க. சொல்லுங்க ஓப்பனா சொல்லுங்க. இவ்வளோ தான் இருக்கு ம். அப்டின்னாக்கா ஒத்துக்கிட்டு டெஃபினட்டா இந்த ஸ்கீம்ஸ்ல அக்காமடேட் பண்றாங்க. ஓகே. அப்ப என்னென்ன கட்டலாம்? இப்ப ரூரல் சென்டர்ல இருக்கீங்க. நீங்க கோடவுன் கட்டலாம். இப்ப இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை? கிரெயின்ஸ ஸ்டோர் பண்ண ம். முடியல. அ அ அடுத்தது வந்து டிராக்டர். இந்த மாடர்ன் ஃபார்ம் எக்யூப்மென்ட் இதெல்லாம் 4% வட்டியில யாருங்க குடுப்பாங்க? ஓகே. இப்ப வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து இருக்க ஒரு விஷயம் சோர்சஸ் இருக்கு. அத நம்ம தான் வந்து யுட்டிலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அ ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்மளே தான் வந்து இது போனா கிடைக்காது அப்படின்ற ஒரு அப்படின்னு ஜோன்ல ஒரு இருக்கு. ஒரு மாயையில இருப்பாங்க. ஒரு தயக்கம் இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப இப்போ ஒரு மேல் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஃபீமேல் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ம். அத ஓவர் கம் பண்ணணும்.